நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. அதாவது வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், இந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், நாதனுக்கு கல்பிடித்த நந்தி தேவர் ஓடினார், பூசாமல் குடைபிடித்த குண்டோதரர் ஓடுகிறார். வல்லரக்கனுடைய தூண்டுவரலுக்கு பயந்து கைலாசத்துல இருந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னும் யார் யாரெல்லாமா ஓடுகிறார்? அண்டை ஆட்டுக்கிட்டா வாகனத்துல அக்கினி தேவன் ஓடினார், வாகனத்துல யமதருமான் ஓடினார், யானை வாகனத்துல தெய்வந்திரன் ஓடினார், நல்ல வாகனத்திலே மன்னதேனோ ஓடினார், பச்சை வாகனத்துல பிரம்மதேவன் ஓடினார், நல்ல வாகனத்துல கண்ணபிரான் ஓடினார், என கதையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. சரி, ஆட்டுக்கடா வாகனத்தில் ஏறி அக்கினி தேவன் பூலோகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறார். ஆமா, எருமக்கடா வாகனத்துல யமதர்மர் பூலோகம் ஓடுகிறார். எமை காலை தூதை 3 பேரும் சரி வல்லரக்கனுக்கு பயந்து எரும மாட்டுல ஏறி பூலோகத்துக்கு போறாங்க. எரும மாட்டு மேல ஏறி போறாங்க. வெள்ளை யானை வாகனத்துல தெய்வேந்திரன் போகிறான். சரி, கிளி வாகனத்திலே மன்மதன் போகிறான். ஆமா, கருட நல்ல வாகனத்துல கண்ணபிரான் போகிறார். அன்னப்பச்சி வாகனத்துல பிரம்மதேவன் ஓடினார். சரி, கைலாசத்துல இருந்தவங்க எல்லாரும் எழுந்திருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் ஓட்டமா ஓடி புளிய மரத்துல ஏறி விரல் தட்டி பத்து. என்ன அவசரம் தானே, எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா, எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த குண்டோதரை ஒரு ஆளாவது காப்பாற்ற கூடாது ஐயா. ஏன் அவன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா ஐயா? அதாவது இந்த குண்டோதரை இருக்காரு, அவர் தான் ஆளுக்கு முன்ன கொடையை பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு சிவபெருமானுக்கு. சரி, கொடைய கீழே போட்டுட்டு மலையில இருந்து கீழே உருண்டு போறாரு. அவர் குடு 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 குடுன்னு ஓடுதாரு, உருண்டுட்டாரு. மனுஷன் ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆமா, கண்டிப்பா ஒப்பிட்டவரை உள்ளளவு வரை நினைக்க வேண்டும். ஒரு ஆள் ஒரு மடுக்கு பச்சை தண்ணி தந்தாலும் அதை சாகிற வரைக்கும் நம்ம நினைக்கணுமா? ஆமா, கண்டிப்பா நினைக்க வேண்டுமா? நினைக்கணும், அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆமா, ஆனால் இந்த குண்டோதரை ஒரு நாள் சாப்பிட்டாரே மதுரையில. சரி, இத சாப்பிட்டதையாவது கடவுள் கல்யாணத்துக்கு சாப்பிட்டாரு. ஆமா, அதையாச்சும் நினைச்சு பார்த்தாரா? 7 குளத்து சாம்பார ஒரே நேரமா ஊத்தி சாப்பிட்டாரு மதுரையிலே. அதாவது மீனாட்சியை கல்யாணம் செய்வதற்கு, ஆமா, திருமணம் செய்வதற்காக சிவபெருமான் சொக்கனாக வடிவம் கொண்டு மதுரைக்கு வரார். ஆமா, சொக்கனாக வடிவம் கொண்டு மதுரைக்கு மீனாட்சியை மணமுடிக்க வருகிறார். அப்ப மீனாட்சியோட அப்பா கேட்டார், என்னமா கேட்கிறார்? மருமகனே, நீங்க எவ்வளவு ஆட்கள் தாலி கட்ட வருவீங்க? சரி, அதாவது நாங்க எவ்வளவு சாப்பாடு சமைக்கணும்? ஆமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சரி, அத மாதிரி கேட்டார். ஆமா, மாமா, என்ன எங்க கைலாசத்துல எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. அதெல்லாம் எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. உங்களால எவ்வளவு சமைக்க முடியுமோ சமைங்கன்னுட்டார். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சமைச்சிருங்க. யாரு? சிவபெருமான். சரி, இங்க பார்த்தாங்க. ஆமா, மதுரையில சாப்பாடு சமையல் நடக்கு மீனாட்சி கல்யாணத்திற்கு. சரி, 7 மலை உயரத்துல பொங்கி தட்டியாச்சு சாப்பாட்டை. ஆமா, நல்ல பொன்னி அரிசி 7 மலை உயரத்துல சாப்பாடு பொங்கி போட்டிருக்கு. சரி, 7 தப்ப குளத்து நிறைய சாம்பார வச்சாச்சு. ஆமா, 7 தப்ப குளத்து நிறைய ரசம் வச்சாச்சு. 7 தப்ப குளத்து நிறைய ரசம் கூட்டு மோர் எல்லாம் வச்சிருக்கு. ஆமா, வச்சாச்சு. சரி, இங்க தாலி கட்ட வர்றது யார்? கைலாசத்துல இருந்து. ஆமா, நம்ம சிவபெருமான் வராரு. ரசம் சாம்பார்களை குதிச்சு குடிக்க போறாங்க. என்ன ஏகப்பட்ட ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி இருக்காரு இல்லையா மீனாட்சியோட அப்பா. அப்ப நிறைய சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி, கடவுளுக்கு இல்லையா கல்யாணம்? சாதாரண நம்ம வீட்டுல கல்யாணம்னாலே நம்ம எவ்வளவு சமைக்க வேண்டியது இருக்கு. ஆமா, நம்ம வீட்டுல கல்யாணம்னாலே 5 வேணை கூட்டிட்டு வர வேண்டி இருக்கு. இது கடவுளுக்குள்ள கல்யாணம், பகவானுக்குள்ள கல்யாணம்னு சொல்லி ஏகப்பட்ட சாப்பாடு பொங்கி தட்டியாச்சு மதுரையில. ஆமா, இங்க தாலி கட்ட மீனாட்சியை தாலி கட்ட வர்றது யாரு? யாரு? நம்ம பகவான் பரமசிவன் வருகிறார். சிவபெருமாளும் அவளுக்கு துணையாக குண்டோதரை வரார். ஆமா, அதுக்கு துணையா கொடை பிடிச்சுக்கிட்டு குண்டோதரர் வருகிறார். கொடையை பிடிச்சுக்கிட்டு வரார். சரி, மீனாட்சியோட அப்பா பார்த்தார். ஆகா, என்ன தாலி கட்ட வர்றது 2 பேர் தானே வராங்க. சரி, மீதி ஆட்களை எங்க? பின்னாடி வேன்ல வருவாங்கம்மா. சாப்பாடு இவ்வளவு சமைச்சு போட்டிருக்கேன்னு சொல்லி. சரி, மீனாட்சியோட அப்பாவுக்கு கவலை. ஆமா, போய் மாப்பிள்ளை கேட்டாரு. மாப்பிள்ளை, என்ன ஐயா, நீங்க 2 பேர் தானே வந்திருக்கிறீங்க, மீதி ஆட்கள் எங்க? நாங்க சாப்பாடு நிறைய சமைச்சு வச்சிருக்கிறோம். மாமா, என் கூட குண்டோதரர் இருக்கார் பாருங்க,
முதல்ல அவரை கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுங்க மாமா. தாலியை கட்டிக்கிடுவோம், அதுக்கு பின்னால வண்டியில வருவாங்க. ஓ, தாலி கட்டின பிறகுதான் பின்னாடி வருவாங்க. வந்துகிட்டு இருப்பாங்க, ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க மாமான்ட்டார். சரி. யாரு? சிவபெருமான். ஆமா. தாலி கட்டி முடிச்சது. சரி. மாப்பிள்ளை உங்க ஆட்களை எங்கன்னு மீனாட்சியோட அப்பா கேட்டார். ஆமா. மாமா முதல்ல வேற ஆட்களை தேடாதீங்க. சரி. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு எனக்கு துணையாக குண்டோதரன். ஆமா, உங்களுக்கு கொடை பிடிச்சுக்கிட்டு நிக்காரே குண்டோதரன். இவருக்கு முதல்ல கொண்டு சாப்பாடு கொடுங்கன்னார். சரி. மீனாட்சியோட அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஆமா. ஒரு ஆளு எவ்வளவு சாப்பாடியா சாப்பிடுவாரு? இந்த ஒரு குண்டோதரர் எவ்வளவு சாப்பாடியா சாப்பிட போறாரு? 2 படி அரிசி சாப்பிடுவாரா? இல்ல ஒரு பக்கம் அரிசியை சாப்பிடுவாரா? இல்ல 10 படி அரிசியை சாப்பிடட்டுமே, மீத சாப்பாட்டை நாங்க என்ன செய்ய போறோம்? சரி. என்று கவலையோட மீனாட்சியோட அப்பா கைய நெரிக்கார். ஆமா. ஒருதை கோபத்துல வந்தா. சரி. அதாவது இந்த குண்டோதரனை கொண்டு ரூபுக்குள்ள தள்ளுனா. ஆமா. ஒரு மனுஷருக்கு அவ்வளவு சாப்பாடை நாங்க பொங்கி போட்டுருக்கோம்னு சொல்லி. சரி. ஒரு இலை கீழே போட்டா அவன் இலை கிழிச்சு அவன் மேல போட்டுட்டு. ஆமா. எனக்கு ஒரு இலை காணாது, ஒரு அதாவது 1000 இலைய முன்ன விரிங்கன்னா. சரி. இவன் என்னடா 1000 இலை கேட்க இலையில கீழே உருள போற போல இருக்கு. ஏன் இலையில சாப்பிட்டு படுத்து தூங்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 இலை விரிப்பன்னு விரிச்சாங்க. சரி. ஒரு பேசன்ல சாப்பாடை கொண்டு வந்து தட்டுனா. ஆமா. இது எனக்கு காணாது. சரி. 1000 பேர் எனக்கு சாப்பாடு வைக்கணும்னா. ஆமா. 1000 பேர் பேசனா கொண்டு சாப்பாடை தட்டுனாங்க. சரி. சாம்பார வாளியா கொண்டு கொட்டுறாங்க. ஆமா. தட்டிட்டு திரும்பி பார்க்கும்போது சாப்பாடை காணாது. வச்ச சாப்பாடை காணோம். ஒரே சுருட்டா ஒரே உருண்டை உருட்டி சாப்பிட்டுதாரு. சரி. யாரு? குண்டோதரன். ஆமா. 7 மலை உயரத்துல இருந்த சாப்பாடு வச்சு அழுத்து போயிட்டு எல்லாருக்கும். சரி. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆமா. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சரி. இந்த மாதிரி ரசம் இருக்கு. ஆமா. அப்போ குண்டோதரன் கேட்டாரு, மாமா என்னய்யா கொஞ்சம் ரசத்துக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க. ரசத்துக்கு சாப்பாட்டுக்கு எங்கய்யா போவோம்? 7 மலை உயரத்துல சாப்பாடை சாப்பிட்ட ஒரு மனுஷருக்கு சரி ரசத்துல எவ்வளவு சாப்பாடு கேட்பாரு? சாப்பாடு வேற காலியாயி போச்சே. ரசத்தை நினைச்சு விடுங்க, நாங்க பக்கத்துல மோர் வேற 7 குளத்துக்கு கிடக்கு. மேல நாங்க சாப்பாட்டுக்கு எங்க போவோம்? மீனாட்சியோட அப்பா கைய நெரிக்கிறார். சரி. சிவபெருமான் கிட்ட சொன்னார், மாப்பிள்ள உங்க ஆளை சாப்பாடை நிப்பாட்ட சொல்லுங்க. ஆமா. சிவபெருமான் மணவரையில இருந்து கொண்டே, சரி குண்டோதரா குண்டோதரா எழுந்திரி. போதும்பா எழுந்திருப்பா. எழுந்திரினார். சரி. எனக்கு எழுந்திருக்க முடியல, 4 பேர் தூக்குங்கன்னா. ஆமா. கோவத்துல ஒரு 10 பேர் தூக்கி விட்டாங்க. சரி. எனக்கு தண்ணி வேணும்னா. ஆமா. சாப்பாடை சாப்பிட்ட குண்டோதரனுக்கு சரி செம்புல கொடுத்தா காணுமா, குடமா வாக்கில விட்டாவே குடிக்க முடியுமா? தாகம் நிக்காது. ஆமா. இல்ல மோட்டர் போட்டாதான் அவனுக்கு காணுமா? மீனாட்சியோட அப்பா கோவத்துல சொன்னாரு, ஆத்து கூட்டு போங்க ஐயா. அவனை ஆத்துல பிடிச்சு தள்ளுங்க ஐயா. வடக்கு ஆறு இருக்கு மதுரையில், அங்க கூட்டு போங்கன்னார். சரி. ஆத்துக்கு கூட்டு வந்தாங்க குண்டோதரனை. ஆமா. ஆத்த பார்த்தா எவ்வளவு பெரிய ஆறா இருக்கு. சரி. ஆத்துல தண்ணி குறையால போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி நம்ம குடிக்க அப்படின்னு சொல்லி ஆத்துல தண்ணி கிழக்க போய்கிட்டு இருக்கு. சரி. இடது கையை குறுக்கே வைத்து மறைத்தான். ஆமா. வலது கையினாலே தண்ணிய சர்ன்னு இழுத்தான். சரி. குண்டு குளிக்கல கிடந்த தவளை மீனெல்லாம் வாய்க்கில போகுது. அப்பா தவளை மீன் நத்த நண்டு எல்லாம் வாய்க்கில போயிட்டு. சரி. இவன் கையை வைத்து தண்ணி குடித்த காரணத்தினால் அந்த ஆற்றுக்கு பேரு வைகை ஆறு. ஆமா. யாருக்காவது தெரியுமா இது? இப்ப சொல்லலன்னா தெரியுமா? சரி, இதெல்லாம் தெரியும். இதுதான் ராஜலட்சுமி வில்லிசை. ஆமாமா. குண்டோதரன் கையை வைத்து மறித்து தண்ணி குடித்த காரணத்தினால் வைகை ஆறு. வைகை ஆறு. சரி. மதுரையில பேப்பர்ல பாக்குறவங்க வைகை ஆற்று தண்ணியை பற்றி. ஆமா. அது இதுதான். தண்ணி குடிச்ச காரணத்தினால் வைகை ஆறு. ஆமா. வைகை ஆறு. அவன் ஒரு ஆளாவது கடவுளை காப்பாத்த கூடாதா ஐயா? சரி. அவன் தான் முதலா கொடைய கீழே போட்டு ஓடுதான். அவன் உருண்டலாப்பா ஓடுதான். எல்லாரும் போயிட்டாங்க. சரி. இன்னும் 2 பேர் மட்டும் போக முடியாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா. கைலாசத்தை விட்டு போக முடியாம 2 பேர் மட்டும் இருக்காங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரி. பெண் அவள் யாரு? அவள்தான் மூத்தவள் மூதேவி நித்திரை தேவி. சரி. ஒருவனை கோட்டையிலையும் தூங்க வைப்பாள், குப்பையிலையும் தூங்க வைப்பாள். சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல தூங்க வைப்பா, சில பேர் பஸ்ல தூங்க வச்சிருப்பா. சில ஊர்ல எல்லாம் வில்லு படிச்சா வில்லு முன்னே தூங்க வைப்பா. சில பேர்ல சேர்ல சாஞ்சால உட்கார வச்சு தூங்க வச்சிருவான். அவன் வஞ்சகம் இல்லாத நெஞ்சத்தை உடையவள். சரி. எல்லாரும் உடம்புல இருப்பா. ஆமா. யாரு? நித்திரை தேவி. ஆமா. நித்திரை தேவி. ஏதாவது லட்சத்துல ஒரு ஆளு தான் அவளை காசு கொடுத்து வாங்குவாங்க. சரி. மெடிக்கல்ல போய் ஐயா எனக்கு தூக்கமே வரல, ஒரு தூக்க மாத்திரை தாங்கம்பாங்க. ஆமா. இல்ல ஒரு 5-6 மாத்திரையா சேர்த்து தாங்கம்பாங்க. ஆனா எல்லாரும் உடம்புலயும் நித்திரை தேவி தூக்கம் எல்லாரும் உடம்புலயும் இருக்கும். சரி. அவ தூங்கி விழுந்துகிட்டு இருக்கா, எழுந்திருச்சு போக முடியாம. ஆமா. பிள்ளையாருக்கு வாகனம் என்ன? பெரிச்சாளி. சரி. அப்ப சிவபெருமான் சொன்னார், பெரிச்சாளி பெரிச்சாளி அரக்கங்கண்டா நம்ம 2 பேரையும் கொண்டு விடுவா. சரி. நம்ம இப்போதே பூலோகம் போகணும்னு சொல்றாரு பிள்ளையார் பெருமான். ஆமா. அந்த பெரிச்சாளியின் பைத்தியார பிள்ளையாரை பார்த்து என்ன திகழ்க்குது பாருங்க. என்னமா கேட்கிறது? அந்த எண்ணங்கட்ட பெரிச்சாளி உருண்டைகள் போதையா அரங்கட்ட பெரிச்சாளி உருண்டைகள் போதையா அது கண்டதல்ல தான் போடு
ஈச்சின்னு ஒரு சவுண்ட் கேட்டது. ஆமா. பெரிச்சாளி கண்ணு ரெண்டு அப்படியே மினுங்குது. சரி. பிள்ளையாருக்கு வாகனமே பெரிச்சாளி தானே. ஆமா. பிள்ளையாருக்கு வாகனமே பெரிச்சாளி தானே. சரி. பெரிச்சாளி காதை பிடித்த உபதேசம் சொன்னார். என்ன உபதேசம் அம்மா? அது அவரை தன்னுடைய முதுகிலே வைத்து சுமந்து கொண்டு பூமியை கீறி புவன பாதாள பூத்துவேர் ஒன்றியது. சரி. ஓ கீரி கீரி. ஓ சேசி கீரி கீரி. அதாவது கைலாசத்துல யாருமே இல்ல. ஆமா. இந்த அரக்கனுக்கு இந்த வரத்தை கொடுக்கணுமா? இந்த பகவான் இந்த ஓட்டம் ஓடணுமா? அதான் பெரியவங்க சொல்லுவாங்க. என்னமா சொல்லுவார்கள்? பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை எடு, பெண்ணை கொடு. பசி அறிஞ்சு சாப்பிடு, பசி இல்லாம சாப்பிடாத. சரி. அதாவது என்ன? பசி இல்லாம சாப்பாட வாங்கி தூர போடாத. சரி. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? ஆமா. இவன் தான் வல்லரக்கங்கிறது தெரியுமே. அவன் தான் அரக்கங்கிறது தெரியுமே. இந்த அரக்கனுக்கு இந்த வரத்தை கொடுக்கணுமா? இந்த கடவுள் இந்த ஓட்டம் ஓடணுமா ஐயா? பகவான் இந்த ஓட்டம் ஓடணுமா ஐயா? ஈசனை துரத்தி கொண்டே ஓடி வர்றான் வல்லரக்கன். சரி. வல்லரக்கனுக்கு பயந்து ஆமா ஆண்டவராகிய சிவபெருமான் எப்படி துள்ளி குதித்து வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி அம்மா வருகிறார்? கையிலை மல்லை விட்டு கடகமல்ல வைத்தார். முன்னால் மறித்தார். நீலமலை விட்டு நிமிர்ந்தமல்ல வைத்தார். பாதகை முன்னால் மறித்தார். சார்புடைய பூமியில தாவி குதித்தார். சண்டாள பாதகை முன்னால் மறித்தார். வட்ட வட்ட பொட்டுருதி தட்டாடினாரே. தொட்டு கொள்ளும்படியாக கிட்ட வரும்போது வாயன் சூழ்ச்ச வடிவாய் மேல் கொண்டாரா. கரையிலே அரளி புஷ்பத்தின் உள்ளே அரணார் ஈஸ்வரன் போய் ஒளித்தார். கம்பகி ஆற்ற கரையிலே சரி அரளி பூவுக்குள்ள சிறு லிங்கமாக அமர்ந்திருக்கிறார் ஆண்டவராகிய சிவபெருமான். ஆமா. கைலை நாதன் கரைக்கண்ட ஈசன். அதாவது ஆத்தரளி, அடுக்கரளி, செவ்வரளி, பொன்னரளி, பூவரளி, ஆமா தங்கரளி இருக்கு பாத்தீங்களா? சரி. அரளி இப்போ ரெண்டா பிச்சு பாத்தீங்கன்னா ஆமா உள்ள வெள்ளை கலர்ல சிறிய நரம்பு மாதிரி இருக்கும். சரி. அதுதான் சிவபெருமான். ஆமா அதுதான் சிவலிங்கம். அன்றைக்கு அரக்கனுக்கு பயந்து ஆமா அரளி பூக்குள்ள போய் பூலோகத்துல லிங்கமாக அமர்ந்திருக்கிறார். சரி. முடுக்கடிக்கார அரளி பூட்டுக்குள்ள ஒளிஞ்ச மாதிரி. அதாவது அவர் அரளி பூ பறக்கமானாரியா? அரளிப்பூக்குள்ள லிங்கமாக அமர்ந்திருக்கிறார் ஆண்டவராகிய சிவபெருமான். சரி. அங்கே அவர் அப்படி இருக்கும்போது பார்வதிய வனத்திலே தனியாக தவிக்க விட்டு விட்டு சென்று விட்டார் சிவபெருமான். ஆமா. இந்த பெண்ணு போனா இன்னொரு பெண்ணு நமக்கு பெண்ணா கிடைக்காது. அவளை கையில பிடிச்சிட்டு போனா அரக்க வந்து தூண்டு வரல கொண்டு நம்மளை நீட்டி கொண்டு போடுவான். சரி என்று சொல்லி ஆமா அங்க கிடைக்காது. முடுக்கடிக்கார தோட்டத்துக்கு போனா போதும். பார்வதியானவள் நினைத்தாள், அதாவது என்னுடைய தாலியை காப்பாற்ற வேண்டுமானால் தாமோதரன் பெருமாள் வந்தால் தான் முடியும். என்று பார்வதி அண்ணனாகிய கண்ணனை எப்படி அழைக்கிறாள் பாருங்க. எப்படி எப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா அநாத ரட்சக ஆபத்துக்கு வந்தவாடியவர்க்கு இனியவா கண்பா ஆதி மூலமாகிய எம்பெருமாளே எம்பெருமாளே கண்ணா கோபாலா கோவிந்தா மாயவா மதுசூதனா காயாப்பு வண்ணா கார்முகில் வண்ணா கமலவண்ணா கமலவண்ணா செங்கண்ணா செருகண்ணா ஆலிலி மேல் வள்ளி செய்யும் அச்சுதன் பச்சை மாலை. சரி. என்று பார்வதி அண்ணனாகிய கண்ணனை எப்படி அழைக்கிறாள் பாருங்க. எப்படி எப்படி அழைக்கிறாள் நன்னை
இமயவளாகிய பார்வதியானவள் சரி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கிறார். ஆமா நாராயண மூர்த்தியை அழைக்கின்றார். அண்ணனாகிய கண்ணன் என்ன செய்கிறாரு? என்னமா செய்கிறார்? திருப்பார் கடலில் பாம்பு ஒரு மெத்தையாக சரி பாம்படை மேல் பள்ளி செய்து கொண்டிருக்கிறார் பள்ளி கொண்ட பெருமாள். அச்சுதன் வச்சேமால் ஹரிஹரி நாராயண மூர்த்தி. நம்முடைய தங்கை பார்வதிக்கு ஏதோ ஆபத்து போல் தெரிகிறது. ஆபத்து ஆபத்து. நாம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று கண்ணன் கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டே 7 கடலை தாண்டிய பெருமாள் எப்படி கைலாசம் வர்றாரு? எப்படி மாறுகிறார்? அங்க சிற கட்டிங்குட்டனே அல்லை கட்டல் புரள திட்டனே மட்ட மட்ட மட்டனே ஆளி கடலில தானோ மெழுகி உச்சி மலையில பூமலர் எடுத்து உலகள தானோட பாதத்தில் போட்டு அடிபணிந்தே சேவித்து நிற்பாரா. அண்ணா வாங்க அப்படின்னா. ஆமா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா. பார்வதியினுடைய குரல் கேட்டு பரந்தாமன் கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு 7 கடலை தாண்டி கைலாசம் வருகிறார். ஆமா 7 கடலையும் தாண்டி கைலாசம் வருகிறார். கடலை தாண்ட முடியுமா? முடியாதம்மா முடியாது. கடலை தாண்ட பாத்திருக்கலாமா? யாரும் நாங்க யாருமே தாண்ட பார்க்கலாமா? நாலாம் தாண்டிடுவோம்மா. ஓ கடலை போட்டு தாண்டுவிய? ஆமா 1 கிலோ பொரியடலைய போட்டு ஒரே தாண்ட சொன்னா ஒரே அது 1 கிலோ பொரியடலை கடலை அழகா தாண்டுவேன். கடலை எவராலும் தாண்ட முடியாது. முடியாதம்மா முடியாது. கடலை தாண்ட வேண்டுமானால் அச்சனையால் பெற்ற பிள்ளை அனுமந்தன் ஒருவன் தான் கடலை தாண்டியவன். சரி கண்ணனோ கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு 7 கடலை தாண்டி கைலாசம் வருகிறார். எப்படி அம்மா? அந்த கடலை தாண்டக்கூடிய வல்லமையானது சரி அது அந்த கருடனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு மட்டும்தான். சரி கடலை தாண்டக்கூடிய வல்லமை அனுமானுக்கு மட்டும்தான். ஆமாமா அஞ்சனையால் பெற்ற பிள்ளை இருக்காரு அனுமானுக்கு மட்டும்தான் கடலை தாண்டக்கூடிய வல்லமை உண்டு. ஆமாமா அப்ப கைலாசத்துல வந்து பார்க்கும்போது கைலாசத்துல அங்க யாருமே கிடையாது. சரி பார்வதியை காணும். என்னமா கேட்கிறார்? பரம ஈசனை காணும். சரி கைலாசத்துல இந்திரன் சந்திரன் யாருமே கிடையாது. அகஸ்தியரை காணும் புலஸ்தியரை காணும். ஆனா கைலாசம் மட்டும் தனியாக இருக்கிறது. சரி என்ன காரணம்? கைலாசத்தில் இருந்தவங்க எங்க போயிட்டாங்க? ஆமா நம்ம அத்தை ஈஸ்வரர் எங்க போனாரு? என்றையும் பெருமாள் காணவனத்திலே வரும்போது ஆமாம்மா பார்வதியை வந்து கண்டார்கள் பச்சைவாள். சரி அம்மா என் அருமை தங்கை பார்வதியே. அருமை தங்கை பார்வதியே என்னை அழைத்ததோரு அம்மா காரணத்தை நகரிய நீ சொல்ல வேணும். அழைத்ததோரு காரணத்தை நகரிய சொல்ல வேணும். கமல மோகம் தங்கை பார்வதியே மடிமல்ல இருப்பதனை சோராத திருமோகமோ மல்ல இருப்பதனை கொலையாத கூந்தல் மூடி மல்ல இருப்பதனை வாழத்தீல இட்டதோரை துறைக்க குங்கேமோ அது அழித்து மல்ல இருப்பதனை. அருமை தங்கை பார்வதியே அருமை தங்கை பார்வதியே உன்னுடைய அண்டலர்ந்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுகமானது வாட்டத்தோடு கட்சியளிக்க காரணம் என்னம்மா? அண்ணா கோபாலகிருஷ்ணா மாயக்கண்ணா என் முகையா இப்படி வாடி போயிருக்குன்னு கேட்டீங்களா கண்ணா? எதற்காகமா? நான் பட்ட கதை என்ன சொன்னேன் நானா நல்ல கனி முதிரோயே வார்த்தை சொல்ல என்னுடைய கணவருக்கு ஆதி நல்ல ஈசருக்கு புத்தி இல்லை அரக்கனைக்கு வரகோடு
முகையா இப்படி வாடி போயிருக்குன்னு கேட்டீங்களா கண்ணா? எதற்காகமா? எனக்கு ஒரு கவலை கிடையாது. அண்ணன் நீங்க இருக்கும்போது தங்கைக்கு என்னன்னா கவலை? ஆனா ஒரே ஒரு கவலை என்ன தெரியுமா? என்ன கவலையம்மா? என்னுடைய கணவர் உன்னுடைய மைத்துனராகி ஈசனுக்கு வயதிருந்த புத்தி இல்லை கண்ணா. சரி அம்மா அப்படி சொல்ற பார்வதி. ஆமா அண்ணா என்ன வல்ல அரக்கம்னு ஒரு அரக்கன் வந்து கைலாசத்துல வந்து தோண்டு வரல வரத்தை கேட்டான். சரி அவனுக்கு தூண்டு வரல என் கணவர் சிவபெருமான் வரத்தை கொடுத்துட்டாரு. அவன் தூண்டு வரல வரத்தை வாங்கி கொண்டு கைலாசத்தை எதிர்த்து விட்டான். ஆமா அந்த பகவானே எதிர்த்து விட்டான். அவன் விரல நீட்டுனதான் தெரியும். சரி நான் இங்க வந்துட்டேன். ஆமா என் கணவர் சிவபெருமான் எங்கு போனாரோ எனக்கு தெரியும். எனக்கு என் கணவர் வேண்டும் அண்ணா. அம்மா என் அருமை தங்கை பார்வதி. ஏ பார்வதியே, அதாவது உன் கணவர் ஈசனுக்கு இன்றைக்கு மட்டும் புத்தி இல்லை அம்மா. சரி அவன் தான் வல்ல அரக்கங்கிறது தெரியுமே. ஆமா அவன் தான் அரக்கங்கிறது தெரியுமே. அந்த அரக்கருக்கு இப்படி வரத்தை கொடுக்கலாமா? பகவான் இந்த ஓட்டோ ஓடலாமா? சரி இப்ப அவர் எங்க இருந்தால் சிவபெருமாளை நான் கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறேன். சரி என்று நாராயணமூர்த்தியை நினைத்தார். ஆமா கைலாசகிரி பர்வதத்திலே உள்ள 30 கோடி தேவாதி தேவுக்களை எல்லாம் பசுக்களாக்கி வைத்தார். பசுக்களை ஆக்கி வைத்தார். அதுல தங்கை பார்வதி ஒரு பசுவாக்கினார். சரி ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்குல தோன்றலை போல் வடிவம் கொண்டு கம்பகி ஆற்றங்கரையில வந்த கண்ணன் பாடினார் பலராகம் பட்டமரம் தந்தளிர்க்க. சரி எம்பெருமாள் சிங்குழலை எடுத்து பாடுகின்றார். எப்படி அம்மா பாடுகின்றார்? பசுவே பசுவே நல்ல பசுவை அதன் மலை மீது இருக்கும் நல்ல பசுவை அந்த நாதனை நீ நினைத்து ஆடு பசுவே 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 கைலை மலை மீது இருக்கும் காரபசுவை அந்த கைலை மலை மீது இருக்கும் காரபசுவை நினைத்து ஆடு பசுவே நாதன் மலை மீதில் இருக்கும் எங்கள் நல்ல பசுவே. ஆமாம்மா நாதனை நீ நினைத்து ஆடு பசுவேன்னு பாடுகிறார் பெருமான். சரி கையிலை மலை மீதில் இருக்கும் எங்கள் காரா பசுவே பசுவே ஈசன் கரக்கண்டரை நீ நினைத்து ஆடு பசுவேன்னார். சரி என்ன நினைச்சு ஆடாத? ஆமா என் மைத்துனர் ஈசனை நினைத்து நீ ஆடு பசுவே. சரி என்று பெருமாள் சிங்குழலை எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறார். ஆமா பாடிக்கொண்டிருக்கிறார். அங்கு காற்று அடிக்கவில்லை, மழையும் பொழியவில்லை. ஒரே ஒரு அரளி செடி மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. இத்தனை பசுக்களில பார்வதி ஒரு பசுவா நிற்கிறார். சரி இன்னைக்கு பசுக்கள் எல்லாம் மா என்று குரல் கொடுப்பது எதனால? எதற்காகமா மா என்று குரல் மா என்று சத்தம் கொடுக்க பாத்தீங்களா? சரி நாங்க தேவாதி தேவுக்கள் தான் பசுக்களாக இருக்கிறோம். ஆமா கையிலை நாதன் கரக்கண்ட ஈசனுடைய தேவி பார்வதியுமா இப்படிங்க கூட பசுவா வந்து நிக்கணும். சரி என்று சொல்லிதான் ஆமா பசுக்கள் எல்லாம் மா என்று குரல் கொடுக்கிறது. மா என்று தான் கூப்பிடுதோ? ஆமா நாங்க உமான்னு கூப்பிடுதோம் நினைச்சோம். மா என்னையா மா என்று குரல் கொடுக்கிறது. சரி அப்போ பார்த்தாள் பார்வதி சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகின்றார்? நாராயணமூர்த்தி சிங்குழலை எடுத்து பாடுகிறார். ஆமா பாடிக்கொண்டிருக்கும் போது பாட்டுக்கு தகுந்தாற் போல சரி அரளி பூக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமாளுக்கு ஆட்டம் வந்துட்டு. ஆமா இசைக்கு மயங்காதோர் எவரும் இல்லை. இசைக்கு மயங்காதோர் எவரும் இல்லை. ஆமா தான் பாட புத்தகத்திலே ஒரு வாக்கியம் உண்டு. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவாங்க. சரி ஆமா அதுக்கு அர்த்தம் இருக்கு. கம்பன் மட்டும் கவி பாடல. சரி அவர் வீட்டு முன்ன இருக்க கட்டு தெரியும் கவி பாடும். ஆமாமா அதுல இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு பாத்தீங்களா? அப்போ என் பெருமாள் பாடிக்கொண்டிருக்கும் போது ஆமா பாடிக்கொண்டிருக்கும் போது அரளி பூக்குள்ள இருக்கக்கூடிய ஈசனுக்கு கிருஷ்ணனுடைய பாட்டை கேட்டோடனே ஆட்டம் வந்துருச்சு. சரி ஆட்டம் ஆட்டம் கடுமையான ஆட்டம். ஆமா அவருக்கு அப்பதான் ஆட்டம் வரும். ஆட்டம் அப்ப என் பெருமாள் சொல்லுகிறார் காற்றடிய நேரத்திலே காற்றதலி அசைவதலே இலைகுலைங்க நேரத்திலே ததலி அசைவதன்னை தெரியலையே
கட்டதலிய செய்வதென்ன ஆமம்மா இலை குலைங்காத நேரத்துல இந்த அதலிய செய்வதென்ன இந்த அரளிய செய்வதென்ன இன்றைய பெருமாள் பார்த்து கொண்டிருக்கும் போது சரி அரளி பூக்குள்ள இருக்கக்கூடிய ஈசன் கிருஷ்ணனுடைய பாட்டை கேட்ட உடனே ஆடிக்கிட்டு இருக்கிறார். ஆமா எழுந்திருச்சு வாராரு. ஆகா என்ன? வாங்க வாங்க மைத்துனா ஈஸ்வரா. ஏ அத்தானே கோபால கண்ணா வணக்கம் ஐயா வணக்கம். என்னையா அரளி பூக்குள்ள இருந்து எழுந்திருச்சு வர்றீங்களே என்னையா காரணம்? அத்தானே கோபால கண்ணா சொல்லுங்க. என் கதை பெரிய கதை. சாயங்காலம் 3 மணில இருந்தே என் கதை நடக்கு. சிவபெருமானே என்னையா அரளி பூக்குள்ள இருந்து எழுந்திருச்சு வர்றீங்க? சரி அத்தானே கோபாலகிருஷ்ணா. ஆமம்மா அரக்கனைக்கு வரங்கோடி குடும்பம் இரண்டாச்சு கொடுத்த வாரம் வாங்க வேணும் எங்களத்தான் கோபால. அத்தானே கோபாலகிருஷ்ணா. ஓ மைத்துனா ஈஸ்வரரே. வல்ல அரக்கம்னு ஒரு அரக்கம் வந்து கைலாசத்துல வந்து தூண்டு வரல வரத்தை கேட்டான். ஆமா என் பழக்கத்தான் உங்களுக்கு தெரியுமே. அள்ளி கொடுக்கட்டா அளந்து கொடுக்கட்டான்னு அவனுக்கு நான் வரத்தை கொடுத்து விட்டேன் ஐயா. அது வந்து எப்பொருளை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்துருவேன். சரி கொடுத்துட்டு பிறகு அரக்க பறக்க முடிப்பேன். வரத்தை வாங்க முடியலையே. பிறகு இருக்கவா இல்ல பறக்கவான்னு முழிப்பேன். பிறகு நீங்க கிருஷ்ணன் வந்தா தான் அந்த வரத்தை வாங்க முடியும். சரி அத்தானே கோபாலகிருஷ்ணா. ஆமாம்மா அதை போல இன்றைக்கு வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்தேன். அவன் என்கிட்ட வரத்தை வாங்கி என்னை எதிர்த்து விட்டான். ஆமா தீட்டிய மரத்தை கூர்மை பார்த்து விட்டான். அவன் தூண்டு விரலை கொண்டு நீட்டுனதான் தெரியும். சரி நாங்க வந்துட்டேன். உங்க தங்கச்சி பார்வதி எங்க போனாலும் எனக்கு தெரியவில்லை அத்தானே. அட பகவானே. ஆமா அதாவது இந்த பெண்ணு போனா இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்துக்கலாம்னு சொல்லி சரி என் தங்கச்சி பார்வதியை வனத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படித்தானே? அது உங்களுக்கு ஒரு தங்கச்சா இருக்கு. உங்களுக்கு தான் 108 தங்கைமார்கள் இருக்கிறார்களே. அத்தானே என்ன கோபாலகிருஷ்ணா. ஓ மாயக்கண்ணா. அப்படி ஒன்றும் நினைக்கவில்லை. சரி. அது விரல நீட்டின உடனே வல்லரக்க விரல நீட்டின உடனே ஆமா நம்ம தலை தப்புச்சதே தாமிராமுனியும் நான் ஓடி வந்துட்டேன். சரி அதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் நான் வரல ஐயா. சரி சரி என்னமா இப்ப நீங்க அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை என்ன செய்ய போறீங்க? என்னையா செய்ய வேண்டும்? நான் அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் தான் வாங்க வேண்டும் அத்தானே கோபாலா. சரி. ஓ மைத்துனா ஈஸ்வரா. ஓ அத்தானே கோபால கண்ணா. அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அரளி பூக்குள்ள போய் ஒளிச்சிருக்கிறீங்களே. ஏ உங்களுக்கு வெட்கம் இல்லையா ஐயா? உங்களுக்கு மானம் இல்லையா ஈஸ்வரா? சரி. அத்தானே கோபாலகிருஷ்ணா என்ன பார்த்தா அந்த கேள்வி கேட்கிறீங்க? ஏ உம்மை பார்த்துதான் ஏன் வெட்கமே இல்லையான்னு கேக்குறேன். நீங்க அரக்கனுக்கு வர கொடுத்தது ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? அரளி மோட்டில் ஒளிந்திருப்பது மானம் இல்லையா? நீங்க துஷ்டனுக்கு வர கொடுத்தது ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? நீங்க ஓடி வந்தது மானம் இல்லையா? அவன் தான் வல்லரக்கங்கிறது தெரியுமே. அவன் தான் கொடி அரக்கங்கிறது தெரியுமே. அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு அரளி பூக்குள்ள போய் ஒளிச்சிருக்கிறீர்களே உங்களுக்கு வெட்கம் இல்லையா? ஏ உங்களுக்கு மானம் இல்லையா? அத்தானே கோபாலகிருஷ்ணா. ஏ மாயக்கண்ணா. என்ன பார்த்து வெட்கம் இல்லையா மானம் இல்லையான்னு கேட்டுட்டீங்களே. சரி இதே வார்த்தை உங்களை நான் திருப்பி கேட்க போறேன் சிவபெருமான். ஏ கேளும் மைத்துனா ஈஸ்வரரே. ஐயா இந்த கண்ணன் மீது என்ன குற்றத்தை கண்டீர் சிவபெருமானே? என்ன குற்றத்தை கண்டீர்? இந்த மாய கண்ணன் மீது என்னையா குற்றத்தை கண்டீர்? அதத்தான் இப்ப சொல்ல போற இவ்வளவு பெரிய கூட்டத்துல. ஏ சொல்லுமியா பாப்போம். நீங்க முன்னொரு காலத்தில் ஐயோ அத்தாரே கோபாலகிருஷ்ணா. ஓ மைத்துனா ஈஸ்வரரே. ஆயர்வாடி ஊரில் 1008 வீட்டிலே வெண்ணகளவாண்டு. ஏ வெண்ணகளவாண்டு வெண்ண கூடவே சட்டி களவாண்டு. 1008 வீட்டில் உள்ள கோபியர்கள் உங்களை தூணில கட்டி வச்சு கோபியாஸ்திரிகளை அடிச்சாங்களே. சரி அது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அத்தாரே கோபாலா? அது மட்டுமல்லாமல் ஆமா உங்க அம்மா அசோதை அம்மா உங்களை குண்டு வரலிலே கட்டி நல்ல மோதிர கையால் உங்களை தொக்குன்னு கொட்டினாங்களே அது ஞாபகம் இல்லையா? நீங்க குண்டு வரலில் கட்டப்பட்டது ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? ரோசம் இல்லையா? மோதிர கையால் கொட்டப்பட்டது மோசம் இல்லையா? மோசம் இல்லையா? மோசம் இல்லையா? மோசம் இல்லையா? பரமாலடி பட்டது மானம் இல்லையா? நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஆயர்பாடி
ஆடி ஊர்ல 1008 வீட்லயும் வெண்ணகளவாண்டது உண்மை. ஆமா, வெண்ணகளவாண்டது உண்மை. எங்க அம்மா அசோதை அம்மா என்ன கொண்டு வரலிலே கட்டி மோதிர கையால கொட்டுனாங்க. சரி, அது உண்மை. அதுவும் பெத்த தாய் கையால தங்க மோதிர கையால தானே ஐயா கொட்டு வாங்கினேன். உங்களை சொல்றேன் கேளுங்க பரமேஸ்வரா. சொல்லுங்க அத்தானே கோபாலக்கண்ணா. ஒரு காலத்தில் மதுரை மாநகரத்துல சரி ஒருவா புட்டுக்காக மண்ண சுமந்திகளே. ஒருவா புட்டுக்காக மண்ணை சுமந்து பாண்டிய மன்னன் உங்களை அடிச்சாரே, அடி பெரம்ப கொண்டு அடிச்சாரே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சரி அத்தானே கோபாலகிருஷ்ணா. ஓ மாயக்கண்ணா. அதாவது அன்றைக்கு மட்டும் நான் அந்த அடி வாங்கவில்லை, ஆனால் சரி இன்றைக்கு உங்களுக்கு உலக மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சட்டத்துக்கு அவேஜி மீட்டர் துணி ஆகும். ஆமையா, எத்தனை ஆகும்? அவேஜி மீட்டர் துணி ஆகும். என்ன மதுரையில ஈசனை பாண்டிய மன்னன் பெரம்ப கொண்டு அப்படி அடிச்சாரு. சரி, அந்த அடி நம்ம உடம்புல எந்த பகுதியில விழுந்திருக்குன்னு கேக்குறீங்களா? எங்கம்மா பட்டிருக்கு? நம்ம நடு முதுகுல பள்ளமாறு ஓட கிடக்கு பாத்தீங்களா? சரி, இதுதான் மதுரையில ஈசனை பாண்டிய மன்னன் பெரம்ப கொண்டு அடிச்சா அடி. வளைச்சு பிடிச்சு அடிச்சிருக்காரு. ஆமா அடிச்சிருக்கா, இப்ப ஓடே தெரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம முதுகு ஒரு சைஸ் கொடுத்துச்சு. சரி சரி மைத்துனாயேஸ்வரா. அத்தானே கோபாலக்கண்ணா. நான் அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் தான் வாங்க வேண்டும் அத்தானே. சரி மைத்துனாயேஸ்வரா. ஓ அத்தானே கோபாலக்கண்ணா. நீங்க அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை நான் கண்ணன் வாங்க வேண்டுமானா? வேண்டுமையானா ஆடு மாடு மேய்க்க வேணும், ஆடு மாடு மேய்த்தீரனா கொடுத்த வாரம் வாங்கி வாரே அத்தானே கோபாலகிருஷ்ணா. ஓ மைத்துனா ஈஸ்வரா. எங்க குலம் என்ன? ஆயர் குலம். உங்கள் குலமோ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆயர் குலம். நீங்க ஆயரை போல் வேடம் கொண்டு. ஆமா, ஆயரை போல் ஆடு மாடு மேய்ப்பவரை போல வேடம் கொண்டு என்னை போல் காவி உடை தரிக்க வேண்டும். ஆமா, கழுத்திலே ருத்ராட்ச மாலைகள் அணிய வேண்டும். நீங்களோ சிவனடியார்கள். சரி, நெற்றியில சிவசிவான்னு சொல்லி திருநீரை பூசிருக்கிறிய. ஆமா, ஒரு நேஷனல் போர்டு நேஷனல் பட்டு அடிப்பிய. இந்த திருநீர் பூசி அழித்து விட்டு சரி திருநாமத்தை எடுத்துக்கொண்டு அறிவோ நமோ நாராயணா மூக்குல இருந்து உச்சி வர ஒரு நாமத்தை போட்டிருக்க. சரி, அடி போட்டாரு பத்தியா காட்டூர்ல இருந்து வந்த சாமி ஐயா. ஆமா, அத மாதிரி மூக்குல இருந்து உச்சி வர நாமத்தை போட்டிருக்க. சரி, பனங்களுக்கு நாமம் அதே மாதிரிதான். அடுத்தபடியாக ஆடு மாடுகளை நீங்க மேய்க்கணும், சம்மதம் தானா? யோ, உன் வீட்டுல பொண்ணு எடுத்தது காணாதுன்னு உன் ஆடு மாடை வர மேய்க்கணுமா ஐயா? அதுக்காக மரியாதை இல்லாமையா பேசுறிய? அத்தானே என்ன கோபாலகிருஷ்ணா, என்ன ஐயா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததும் ஆயர் கோலத்துல எடுத்தது காணாதுன்னு சொல்லி சரி உங்க ஆடு மாட்டை மேய்ச்சா என்ன பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன ஐயா சொல்லுவாங்க? அப்ப நீங்க அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை வாங்கணுமானா ஆடு மாடுகளை மேய்ச்சுதான் ஆகணும். எப்பா நான் ஆடு மாடை மேய்க்கிறேன், வரத்தை வாங்கிட்டு வந்துட்டு எத்தனை ஆடு கிடக்கு எத்தனை மாடு கிடக்கு நீர் எண்ணி பார்க்க கூடாது. சரி, இது வந்து ஆக்கர்வாள். ஆடு மாடுகளுக்கு கொலை பறிச்சு போடுறது. ஆமா, அப்படியே சந்தையில வந்து வித்துட்டு வந்துரும். விக்கத்தா தெரியும், மேய்க்க தெரியாதோ? மேய்க்க தெரியாதுப்பா, சந்தையா கொண்டு விக்கதான் தெரியும். இது வந்து கம்ப கடையால். சரி, கம்ப கடையால் என்றால் இது ஒரு மூங்கிலி குழல். ஆமா, இதுக்குள்ள எங்க அம்மா அசோதை அம்மா எனக்கு கம்ப சாதம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஆடு மாடுகளை மேய்க்கும் போது கம்ப சாதத்தை நீங்க எந்த வெயிலுக்குள்ள வச்சு சாப்பிட்டாலும் ஐஸ் மாதிரி ஜெல்லுன்னு இருக்கும். சரி, அந்த காலத்துல காடு கரையில கொண்டு சாப்பிட்ட ஆட்கள்லாம் ஆமா மூங்கிலி குழல் உள்ள கம்பஞ்சாதம் கேழ்வரகு கூழ் கொண்டு வச்சுதான் சாப்பிட்டாங்க. சரி, ஆட்கள் மூங்கிலி வரிச்சி மாதிரியே 100 வயசு 125 வயசு வரை இருந்தாங்க. அப்ப 130 வயசு வரைக்கும் இருந்தாங்க. நம்ம நாகரிகம் வர வர சரி அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம் பித்தாள பாத்திரம் வந்தது. சரி, அதை தேய்க்க முடியாம சில்வர் பாத்திரம் ஆச்சு. சரி, அதெல்லாம் மாதிரி இப்ப ஈசன் துரு. ஆமா, சாப்பிட்டு அந்த வெளியில போட்டு போயிட்டே இருக்கணும். சரி சரி மைத்துனாயேஸ்வரா. அத்தானே கோபாலக்கண்ணா, ஆடு மாடுகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. பத்திரமா பாத்துக்கிட்டே ஐயா. வரத்தை வாங்கிட்டு வாய்யா. வரத்தை வாங்கிட்டு வாங்க. ஆமா, நான் போய் வரத்தை வாங்கிட்டு வர்றேன் மைத்துனாயேஸ்வரா. அத்தா மைத்துனாயேஸ்வரா. அத்தானே கோபாலக்கண்ணா. ஐயா மாடு மேய்க்கிற மச்சானே மாய கோனாரே மாடு மதனமையா மாடு கென்று மதனமையா ஆடு மேய்க்கிறியே மச்சானே மாய கோனாரே மந்தையில மாடு கட்டு கிடக்குது வீட்டில மாடு கிடக்குது மந்தையில மாடு கட்டு கிடக்குது மாடு வைக்கிற மச்சானே மாய கோனாரே மாடு மதனமையா மாடு கண்டு மதனமையா ஆடு வைக்கிற அத்தான
போலே அழுகுட்டி இடது கூட்டிலே ஆடு மெக்கிக்கிற அச்சானே ஆரடி போனாரே ஆடு பதனமையா ஆடு குட்டி பதனமையா ஒரு ஆடு மாடு மேய்க்குமனே என்ன கேள்வியெல்லாம் கேட்காரு பாருங்க கோபாலகிருஷ்ணன். சரி நம்ம பரமசிவம் ஆடு மாடுகளை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. வைத்தரா ஈஸ்வரா என்ன மாதிரி வேஷம் போட்டி தான் ஆடு மாடுகள் உங்ககிட்ட நிக்கும். எங்களுக்காயா வேஷம் போட தெரியாது, நாங்க போடாத வேஷம் ஐயா. அதான் கேட்டேன். ஆடு மாட பத்திரமா பார்த்துக்கிடுங்க. சரி நான் போய் அரக்கங்கிட்ட வரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சிவபெருமான கிருஷ்ணனை போல வேஷம் போட வச்சாரு. சரி காய் வேட்டிய கட்டாரு சிவபெருமான். ஆமா நெத்தில நாமத்தை போட்டாரு. ஆமா திருநாமத்தை எடுத்து போட்டாரு. உத்திராட்ச மாலை அள்ளி கையில கால கோர்த்து போட்டாரு. ஆமா அன்னைக்கு இடகால போட்ட மாதிரி நெத்தில திருநாமத்தை போட்டாரு. வருஷமும் ஒன்னாயிட்டமா. சரி திருநாமத்தை நெத்தில போட்டாரு சிவபெருமான். ஆமா ஆக்கர்வாள் சுரட்டி கம்பு கையில எடுத்துக்கொண்டு வனத்திலே ஆடு மாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி நினைத்தார் கண்ணன் கோபாலகிருஷ்ணன் அரக்கனை மயக்கி வரத்தை வாங்க வேண்டுமானால் அரக்கனோ ரொம்ப பொல்லாதவன். சரி என்ன செய்வான்? அரக்கனோ பொல்லாதவன். அவனிடத்திலே பெண் தம்பி இந்த ஸ்பீக்கர் போட்டிருக்காப்பா, அவனிடத்திலே பெண் வேஷம் எடுத்து சென்றால் தான் அரக்கனை மயக்கி வரத்தை வாங்க முடியும். சரி என்ன நாராயணமூர்த்தி இதனுடைய உருவத்தை மாற்றி எப்படி வர்றாரு பாருங்க. என்ன வேடத்தோடமா வருகிறார்? வண்ணந்தால் உன்னோடாலை சொருபமாரியே 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 ஓ சல்லையால் வேஷம் போல கோல கொள்வாராயே. ஏ ஆண்டோர்களுக்கு வருகள் என்று ஆனந்தம் போடு அர்ஜுனாரி செய்வர பெண் பருவமானாரே மண் பிறழங்கால்களுக்கு பீலி கட்டுவோமா பீலி கட்டுவோமா பீலி கட்டுவோமா பீலி கட்டுவோமா மகிழ்நடையாள் மோதிரங்கள் மாணிக்கத்தாலே நல்ல பேதை நல்ல சபுவன்றோ வந்திடாமல் பெண் பருவமானாரே. ஒரு ஆடவர் பெண் வேஷம் எடுக்கணுமானா எவ்வளவு நேரம் ஆகும்? சரி என்னமா பெண்ணாலே பெண் வேஷம் எடுக்க நேரம் ஆகும். ஆமா அப்ப ஆண் வேஷம் பெண் வேஷம் எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி சொல்லிடுறேன் என்னைக்காட்டு அள்ளி தலையில போட்டு விடுவோம் நாங்க. அதாவது ஒரு பெண்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பணுமானாலே சரி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 4 மணி நேரம் ஆகுது. ஆமா ஒரு ஆடவர் பெண் வேஷம் எடுத்தா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமாமா அந்த சேலையை கட்டி சரி அத கொசுவத்தை மடிச்சு முந்தானை காத்துல பறக்க விட்டு காதுல ஒரு லோலாக்கு போட்டு சரி அப்படியே வரன்னா எவ்வளவு லேட் ஆகும்? ஆமா நாராயணமூர்த்தி நினைக்கிறார். என்னமா நினைக்கிறார்? அதாவது அரக்கனை மயக்குவதற்காக இப்படி மோகினியாக வடிவமெடுத்து வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி அதாவது பெண்ணாக சென்றால் மட்டும் வல்ல அரக்க நம்மை கண்டு மயக்க மாட்டார். நம்ம 2 சத்தம் கொடுத்து அழுது கொண்டு போகணும். அலங்காரம் செய்து போக வேண்டும் என்று நினைத்த நாராயணமூர்த்தி சரி மோகாயிரம் அன்பருமா மூக்குத்தியா பச்சை கல்லா அவருக்கு மூக்குத்தியா பச்சை கல்லா கோகிலரே பிள்ளை கை மாட்டினார் தங்கரத்தின விசறி கொண்டே வீசினார் தங்கரத்தின விசறி கொண்டே வீசினார் தங்கத்தினால் செய்த மணி தாழ்வடமா பச்சைக்கல்லா தாழ்வடமா பச்சைக்கல்லா தாழ்வடமா பச்சைக்கல்லா தாழ்வடமா பச்சைக்கல்லா தங்கணங்கள் பொன் வளையலை மாட்டினார் மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினார் மோதிரத்தை விரலில் போட்டி நீட்டினார் நாராயணமூர்த்தி நகை அலங்காரம் செய்து வருகிறார். சரி அப்படியே மூக்குல மூக்குத்தி போட்டாச்சு. ஆமா நல்ல கையில வளையல் போட்டாச்சு. கையில நல்ல மோதிரம் போட்டாச்சு. சரி படவோ அந்தண்ட கொலுசுக்கு ஈடு உண்டே மாப்புதுசே ஈடு உண்டே மாப்புதுசே ஈடு உண்டே மாப்புதுசே ஈடு உண்டே மாப்புதுசே பத்தர மாற்ற தங்க வட்டி ஆடமா வட்டி
ஒட்டியானம் போட்டாச்சு. சரி ஸ்பீக்கர் போடல அந்த பையன். கண்ணனாகி நாராயணமூர்த்தி பார்க்கிறார். எல்லாமே சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. இல்ல எல்லாமே சவுண்ட் நல்லா தான். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.